நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வரும் வாரங்களுக்கு இத்தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சவுந்தரராஜன் அவர்கள் வருகை புரிந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறைகளில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை அவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள் நேயர்களே. இரக்க குணம் என்கிறது ஒரு அருமையான மனுஷ தன்மைகளிலே சிறந்த குணம். ஆகவே தான் நாம் இதை முக்கியமாக கருதி இரக்க குணத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒருத்தரை நீங்கள் பார்க்கும்போது அவர் படுகிற கஷ்டம், அவர் படுகிற வேதனை, அவர் உங்களிடத்தில் வந்து எதையாம் சொன்னால் அதற்காக நீங்கள் பரிதாபப்படவும் ஆமா என்று கேட்கவும், அவருடைய மனப்பான்மையவும் அவருடைய நிலவரத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு நல்ல மகிமை கொடுத்திருக்கிறார். இந்த இரக்க சிந்தை வாயிலே சொல்லலாம், முகத்திலே காண்பிக்கலாம், நல்ல வார்த்தையும் சொல்லலாம், சத்தம் வாயிலிருந்து கூட என்று அது அன்பான ஒரு சவுண்டு நம்முடைய வாய்க்குள் இருந்து வரலாம். இந்த இரக்க குணத்தை நான் வெளிப்படையாக காட்டும்போது அவரிடத்துல சொல்லுங்க, ஐயா அப்படியா, ஆடாடாடா என்ன ஆனது, ஆஹா என்றெல்லாம் நாம் பரிமாறிக்கொள்ளும் வார்த்தைகளிலே அந்த மக்களுக்கு சந்தோஷம் வரும். இல்லாவிட்டால் நீங்கள் ஒன்று அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே உட்காந்துட்டே இருந்தால் அவர் சந்தோஷப்பட மாட்டார், ஆறுதல் அடைய மாட்டார், அவர் இந்த வேதனையிலிருந்து மீண்டு வெளியே வரமாட்டார். ஆகவே நம்முடைய இரக்க குணமானது, இரக்க சிந்தையானது, அன்பானது அவர்களுக்கு இணக்கமாக இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்குள்ளே இல்லாவிட்டால், ஐயா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க போல, நல்ல சுகமான பிரயாணம் உங்களுக்கு கிடைச்சதா, என்னையா ஆனது, நீங்கள் தண்ணி சாப்பிட்டீங்களா, வர்ற வழியில் எதுவும் குடிச்சிங்களா, ஏதாவது உங்களுக்கு பேச முடியவில்லையா என்றெல்லாம் ஒரு அன்பான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் நீங்கள் ரொம்ப இரும்பு மனிதர், இரக்கமில்லாதவர், அன்பற்றவர், எங்கள் மீது பரிதாபம் இல்லாதவர், என்னையா நீ ஒரு மனுஷன் என்று அவர் மனதுக்குள்ளே வெறுப்பும் நம்மை குறித்த கசப்பும் வந்துவிடும். ஆகவே தான் ஒருவர் சொல்கிறார், நீங்கள் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இப்போ மலைப்பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகிறார். நீங்கள் இரக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், இரக்க சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், மனது உருக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதை எப்படி காமிக்கிறது? அவர் பேசுகிறதை நீங்கள் உற்று கவனித்து அதற்கு மறுமொழியாக சில வார்த்தைகளையும் அல்லது சில சத்தங்களையும் சில அருமையான கேள்விகளையும் நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்காவிட்டால் அவர்கள் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். மட்டுமல்ல, உங்களுடைய பேச்சை அவர்களும் கேட்க மாட்டார்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதையும் கூட அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஆகவே தான் நாம் அவர்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறோம்? நீங்கள் அவர்களுக்கு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிதாபத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். இந்த விதமான நற்சிந்தை உடையவர்கள், இரக்க குணமுடையவர்கள் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கடவுளை அறிந்தவர்கள், பிறருக்கு அன்பு கூறுகிறவர்கள், பிறருக்கு இரக்கம் காட்டுகிறவர்கள். அதனால் அவருடைய மனப்புண் ஆறும், அவருடைய மனதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற காயங்கள் ஆற்றப்படும். அவர்கள் பட்டு அழுந்துகிற சரீர வேதனை கூட அவர்களுக்கு மருந்து போல இருக்கும். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், இரக்க சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களாயிருங்கள் என்று சொல்கிறார்.
இதில் அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. இரக்கமுள்ளவர் மனுஷன், இரக்கமற்றவர் அரக்கன் என்று சொல்லுவார்கள். இரக்க சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் போல் இருப்பார்கள். கடவுள்தானே நமக்கு இரக்கம் காட்டுகிறவர், கடவுள்தானே நமக்கு அன்பு பாராட்டுகிறவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அன்புள்ளவர்கள் மட்டுமல்ல, இரக்க சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமை சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் யாராயிலும் உங்களிடத்தில் வந்து அவர்களுடைய வேதனைகளை சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு பரிதாபம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லாமல் அர்த்தம் விளங்காத மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியலையே, என்ன நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, காசு இல்லையா, அப்படி ஏனோ தானோ என்று கேட்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு பேசுகிறதும் அவர்களுடைய சிந்தனையை கவர்ந்து கொள்வதும் அவர்கள் சொல்லுகிறதை கேட்பதும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அநேக ஜனங்கள் சாமிகிட்ட போய் கும்பிட்றாங்க. அது என்ன சாமி? நான் மதத்தை பற்றி சொல்லவில்லை. வாயிருந்தும் பேசாது, கண்ணிருந்தும் பார்க்காது, ஆறுதல் படுத்த கையிருந்தும் கையை திறக்க முடியாத அதை நீங்கள் சுவாமி என்று சொல்லக்கூடாது. ஒரு மனிதனிடத்திலே போய் நீங்கள் சொன்னால் அந்த மனிதன் நீங்கள் பேசுகிறதை கேட்டு அன்புடனே காது கொடுத்து கேட்டு கண்கூட சில சமயம் கலங்கி ஒருவேளை இந்த மூச்சு அவர்களுக்கு இறங்கி பெருமூச்சு எடுக்கிறவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக நீங்கள் அங்கே காணப்பட வேண்டும். அப்படி இரக்க சிந்தை உடையவர்களாக கடவுள் உங்களை ஆக்க வேண்டும். வாமா, நீ எல்லாம் இப்படி கஷ்டப்படுறியோ, அதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத என்று விரட்டி விடாதீர்கள். அப்படியாம்மா, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் உங்களுக்காக நான் கடவுளிடத்தில் இரக்கத்தினால் உங்களை கடவுள் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வேம்மா, நீங்களும் அந்த கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்காக ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு மனுஷன் காட்டு வழியாக போய்கொண்டிருந்தான். அவன் போய்கொண்டிருந்த காட்டு பாதையில் முள் ஏராளம் கிடந்திருக்குது. இவர் காலில் செருப்பு போடாது போனதுனாலே அந்த முள்ளெல்லாம் அவர் குத்தி விட்டது. இதே ஒரு மரத்தில் உட்காந்துருந்த குரங்கு பார்த்து அதுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சிரிப்பு வந்து அது கை கொட்டி சிரித்து கீழே ஓடி வந்துச்சு. என்ன குரங்கு சிரிக்கிற என்று இவர் கேட்டார். அது இவரை ஒரு கம்பு கொடுத்தது. கம்பு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. பாருங்கள், ஒரு குரங்குக்கு இந்த மனுஷன் படுற கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிற நிலவையிலே ஒரு கம்பு கொடுத்தது, காஞ்சி போன ஒரு கோல். அந்த கோலை கொடுத்த உடனே அந்த மனுஷன் சொன்ன மாதிரி நீங்கள் தான் போ போ என்று கை காட்டினது. அப்போ என்ன செஞ்சார், இந்த ஆள் அந்த கம்பை ஊண்டி அந்த முள்ளு பாதையை விட்டு வேறு வெளியில் போனார். வேறு வழியில் போகும்போது அங்கே முள் இல்லை. அப்போ தான் அந்த குரங்கு கைதட்டி சிரித்ததாம். அந்த மனுஷனுக்கு என்ன யோசனை வந்தது என்றால், மனுஷனாகிய நாங்கள் அறிவில்லாமல் நடந்து கொண்டோம், ஆனால் குரங்காகி நீ எனக்கு புத்தி சொல்லவும் என்னை நீ வழி நடத்தவும் என்னை இந்த முள்ளிலிருந்து தப்பிக்க வைக்கவும் ஆறுதல் கொடுத்ததுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் நீ குரங்கு இல்லை, உனக்கு மனுஷனை விட சிறந்த புத்தி இருக்கிறது என்று அந்த குரங்கை அவன் பாராட்டினான். பாராட்டி விட்டு அவன் போகிற வழியில் தோளில் தொங்கி கொண்டிருந்த ஒரு சின்ன பைக்குள்ளே 2-3 பழங்கள் கிடந்தது. என்ன பழம்? ஒரு வாழைப்பழம் கிடந்தது. அந்த வாழைப்பழத்தை எடுத்து அந்த குரங்கு இடத்துல கொடுத்தான். அந்த குரங்கு அவனிடத்துல வந்து மெதுவாக வாங்கின உடனே அதை வாங்கி கொண்டு தூரமாக ஒரு இடத்துக்கு போய் அது தோலை வெடித்து சாப்பிட்டு விட்டு கைதட்டி சிரித்ததான். பாருங்கள், ஒரு குரங்குக்கு எவ்வளோ ஒரு நன்றி கடன் இருக்கிறது. அது நம் மீது படுகிற வேதனையை விட்டு விலகுகிறது. ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர்களாக, ஒரு குரங்குக்கு இருக்கிற புத்தியை காட்டிலும் நமக்கு நல்ல புத்தி உடையவர்களாக, மனுஷர்களுக்கு கூட நன்மை செய்கிறவர்களாக, மிருகங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக கடவுள் உங்களை உபயோகப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.